சமீபத்துல இயக்குனர் மாரி செல்வராஜ் பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காரு. அதுல அவர் படம் எடுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் பத்தி பேசியிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு பார்க்கலாமா? அவர் படம் எடுக்கிறதுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனே தமிழ் இலக்கியமும் ரஷ்ய இலக்கியமும் தானாம். ரஷ்ய புத்தகங்கள் ஒரு கதையை எப்படி சொல்லணும், எப்படி விஷுவலா காட்டணும்னு கத்து கொடுத்திருக்கு. ஆனா நம்ம தமிழ் இலக்கியம் தான் நம்ம மண், நம்ம மக்கள்னு ஆழமா கனெக்ட் ஆக ஒரு பலம் கொடுத்திருக்குன்னு சொல்றாரு. பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு எழுதின சிதம்பர ரகசியம் நாவல் அவரை ரொம்ப பாதிச்சதாம். இந்த மாதிரி தமிழ் இலக்கியமும் ரஷ்ய இலக்கியமும் இந்த ரெண்டு ஸ்டைலும் சேர்ந்ததுதான் அவர் படத்தோட காட்சி மொழியாம். மாரி செல்வராஜ் சின்ன வயசுலேயே நிறைய கத்துக்கிட்டாராம். அவருடைய பெரியப்பா பொது உடைமை கொள்கை கொண்டவர், அதாவது ஒரு கம்யூனிஸ்ட். அவர் தான் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிற அரசியல் அக்கறைய மாரி செல்வராஜுக்கு கொடுத்திருக்காரு. ஆனா அப்பா ஒரு பக்கம் பாட்டு பாடும் போதே அழுதுருவாராம். அந்த உணர்ச்சி ஆழத்தை அவர் அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டாராம். அதே போல படத்துல இருக்கிற ஃபெமினிசம் எதுல இருந்து வந்ததுன்னா அவரோட அம்மாவும் அக்காவும் தான் காரணமா. ஏன்னா அவங்க எடுத்த துணிச்சலான முடிவுகள் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததாம். படத்துல அவர் யூஸ் பண்ற சில முக்கியமான விஷயங்கள் எதுல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சின்ன வயசுல அவர் நோட்டு புத்தகத்துல இருந்த அம்பேத்கர் படத்தை கிழிச்சு போட்டிருக்காங்க. அன்னைக்கு எனக்கு என்ன நடந்ததோ அதுவேதான் அம்பேத்கருக்கும் நடந்திருக்கும்னு அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதனாலதான் அம்பேத்கர் கூட அவருக்கு ஆழமான கனெக்ஷன்னு சொல்றாரு. நையாண்டி மேளம், இது எங்க ஊர் ஒலி. சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் இந்த சத்தம் தான் இருக்கும். இது எங்க ஊர் மக்களுக்கு சொந்தமான ஒலின்னு ரொம்ப எமோஷனலா சொல்லியிருக்காரு. கிராமத்துல அம்மா அப்பா வேலைக்கு போன அப்புறம் நாய்கள் தான் குழந்தைகளுக்கு துணை. அதனால அவர் கிராமத்தை கற்பனை செஞ்சாலே நாய்கள் இல்லாம இருக்காதாம். அவர் படத்துல வன்முறை அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அது வன்முறை இல்லை, அதுல இருக்கிற உண்மை. மத்தவங்க நிறைய வன்முறையை கொண்டாடுறாங்க, ஆனா நான் உண்மையான யதார்த்தத்தை காற்றனாலதான் இந்த விமர்சனம் வருதுன்னு ரொம்ப போல்டா சொல்லியிருக்காரு. மாமன்னன் படத்துல வடிவேலு சாரை சீரியஸா நடிக்க வச்சதுக்கு காரணமே அவர் அப்பாதானாம். நம்ம வாழ்க்கையில ஒரு வலி வந்தா அழுவோம், ஆனா வடிவேலு சாருக்கு திரையில வலி வந்தா நாம சிரிக்கிறோம். ஒருவேளை அவரை மாத்தி நடிக்க வச்சு பார்த்தா என்ன ஆகும்னு யோசிச்சேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் பெரிய சவாலாம். வடிவேல் சாருடைய சிறு அசைவும் கூட சிரிப்பை வரவழைக்காமல் இருக்கணும். படப்பிடிப்பின் போது ஒவ்வொரு காட்சிக்கு அப்புறமும் என்னுடைய உதவி இயக்குநர்கள் மற்றும் குழுவினரின் முகங்களை பார்ப்பேன். அவர்களில் யாரும் சிரிக்கலனா மட்டும்தான் அந்த காட்சி சரியாக வந்துடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்காரு.